அப்போ இயேசு கிறிஸ்து சொன்னது சொல்லக்கூடாதுன்னு இப்போ பவுல் சொல்கிறாரு. எப்படி பவுல் சொல்லியிருக்கிறாரே? புக் டு ஸ்டடி என்ன புக்கு, வேத புத்தகத்தை வாசிக்கிறதுக்கு நமக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். பைபிள் வாசிக்கிறீங்களா? வாசிக்கணுமா? பைபிள் வாசிக்கணுமா? பைபிள் வாசிக்கணும். சத்தியத்தை அறிஞ்சுக்கொள்ளணுமா? அறிஞ்சுக்கொள்ளணும். பைபிள் வாசிக்கணும்னா சும்மா அந்த வாசிக்கிட்டு போகிறதில்ல. இது அதனால தான் அந்த வாசிக்கிறதுலாம் கேளுங்க, வாசிக்கிறதுலாம் நமக்கு என்ன செய்யாது, ரொம்ப உதவி செய்யாது. கேளுங்க, பைபிள் வாசிக்கிறீங்களா? அது ரொம்ப உதவி செய்யாது. பைபிளை படிக்கணும். அப்படின்னா ஒரு அதிகாரத்தை நீங்கள் வாசிச்சிங்கன்னா அந்த ஒரு அதிகாரத்தை டைம் எடுத்து படிக்கணும். எந்த ஒன்றாவது நாள் என்னத்தை படித்தாது, ரெண்டாவது நாள் என்ன படித்தார், மூணாவது நாள், அந்த மாதிரி நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு இன்ஃபர்மேஷன், உங்களுக்கு நாலேஜ் வரும். அப்போ ஆள் உங்கள்கிட்ட கேட்கும்போது ஒன்றாவது நாள் என்ன படித்தார், டங்குன்னு பதில் சொல்லலாம். ஓகே, ஸோ அப்போ பைபிள் வாசிக்கிட்டு போனால் சும்மா வாசிப்பு நோ யூஸ். ஓகே, சும்மா வாசித்தேன் அப்படின்னு. You must study the word. You must study the word. Then only you will learn truth. ஸ்டடி பண்ணால் தான் அங்கே ட்ரூத் வெளிப்படும். பைபிளை படித்தானா வாசிக்கிறது வேறு, வாசிப்பதுன்னா வாசிப்பு வேறு. படிக்கணும், உட்காந்து படிக்கணும். இது ஏன் ஆண்டவர் இப்படி சொன்னார், இது ஏன் அப்படி சொன்னார், உட்காந்து அங்கே நீங்கள் சிந்திக்கணும். ஆவியானவர்கிட்ட உதவி கேட்கணும். எனக்கு இதை எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள், ஏன் இந்த இடத்துல உங்களுக்குரிய ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கிடைக்கும். அந்த நாட்களில் உங்களுக்கு போதகர்கள் தேவையில்லை. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு என்னது, போதகராக இருந்து உங்களை வழி நடத்துவார் சகல சத்தியத்துக்குள்ளும். ஆமென். ஸோ இது உங்களுக்கு தனிப்பட்ட ரீதியில் அவர் போதிக்கும்படிக்கு உங்களுக்கு வாய்ப்பு தேவன் வச்சுருக்கிறாரு. அப்போ நீங்கள் வீட்டில் பைபிள் வாசிக்கிறீங்களா, வாசிச்சோன்னே அது கேளுங்க கேள்வி. ஏன் அந்த இடத்துல இப்படி சம்பவம் நடந்துச்சு, ஏன் அந்த இடத்துல இப்படி பேசினார், ஏன் பவுல் இப்படி பேசினார், ஏன் யோவான் இப்படி பேசினார், ஏன் யாக்கோபு இப்படி சொல்கிறார், இது அப்போஸ்தலனாகிய பவுல் கலத்தியரை பார்த்து புத்தி இல்லாத கலத்தியரே, இயேசு கிறிஸ்து சொன்னார் ஒரு சகோதரனை பார்த்து புத்தி இல்லாதவன் சொல்லக்கூடாது, போடோன்னு சொல்லக்கூடாது, ஸ்டூபிட் சொல்லக்கூடாது. ஆனால் இப்போ பவுல் இங்கே பார்த்து ஸ்டூபிட்ன்றாரு. யூ ஃபுலிஷ் கெலேஷியன்ஸ் அப்படின்றாரு இங்கிலீஷில். ஆங்கிலத்தில் யூ ஃபுலிஷ் அப்படின்னா ஃபுலிஷ்னா அந்தம்மா முட்டாள். அப்போ இயேசு கிறிஸ்து சொன்னது சொல்லக்கூடாதுன்னு இப்போ பவுல் சொல்கிறாரு. எப்படி பவுல் சொல்லியிருக்கிறாரே? அப்போ ஏன் அப்படி சொன்னார் கேளுங்க. அடுத்த கேள்வி, ஏன் அப்படி சொன்னார், அதை நீங்கள் போய் ஸ்டடி பண்ணணும். அங்கே பவுல் சொல்லிட்டாரு சொல்லி நானும் சொல்லுவேன்னு சொல்லக்கூடாது. பவுல் சொல்லிட்டார். பவுல்ல 13 நிருபம் எழுதின பவுல் சொல்லிட்டாரு. அவர் சொல்லிட்டாரு ஃபுலிஷ் அப்படின்னா ஃபுல் சொல்லலாம். யூ ஃபுலிஷ் ஃபெலோ அப்படின்னு சொல்ல முடியாதுங்க, சொல்லக்கூடாது. அப்போ பவுல் ஏன் அதை சொன்னார், அதை நீங்கள் ஸ்டடி பண்ணுங்கள்.